உங்க பேர் என்னங்க? என் பேர் துரை செல்லம் ஐயா. எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். நீங்க அதிமுக தொண்டரா? நான் அதிமுக ஆரம்ப தொண்டர் 882வது உறுப்பினர்யா, தலைவரை ஒட்டியா. எத்தனை உறுப்பினர்? நான் என்னுடைய வரிசை எண்ணு 886வது நம்பர்யா. ஓஹோ, ஆரம்பிச்சோடனே நான் மெம்பர் ஆனவன். ஓ, என்னுடைய கார்டுலாம் இருக்கு. தலைவர் போட்ட கார்டு, பாவுசாச்சாடு, அனைத்து கார்டுகளும் இருக்கு. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது பிடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குயா. ஏன் இவர்கிட்ட தான் கட்சி இருக்கு, சின்ன இருக்கு, அப்புறம் என்ன இருந்தாலும் அடக்கம் ஒடுக்கம் எதுவும் இல்லைல. என்ன அடக்க உடக்கம்? அப்படி என்ன பண்ணிட்டாரு? கண் சார்ந்த பெரியாள்ன்ற ஒரு செயல்பாட்டுல ஈடுபடுறாரு. இப்ப நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தான், நீங்க தான் பெரிய ஆளுங்கிறத நினைப்பு இருக்கும்ல. ஒரு எம்எல்ஏ வந்தா நீங்க தான்ங்கிறத நினைப்பு இருக்கும்ல. அதே போலதான் அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், ஒரு முதலமைச்சர் இருந்தவர், தாங்கிற ஒரு ஆளுமை, ஒரு அதிகாரம், அது எல்லாத்துக்கும் இருக்கத்தானே செய்யும். அது இருந்தாலுமே இப்போ ஒரு பிரசிடண்ட் மெம்பர்களை அனுசரிச்சாதான் அவன் கையெழுத்து போடுவான். ஆமா, அதே மாதிரி இப்ப எம்எல்ஏ தொகுதி மக்களை அனுசரிச்சாதான் கூட்டம் சேரும். உங்க ஏரியாவில் பழைய செல்வாக்கோட அதிமுக இருக்குதா? சிவகங்கை மாவட்டமா நீங்க? நான் சிவகங்கை மாவட்டம் செந்தில்நாதன் தான் மாவட்ட செயலாளர். செந்தில்நாதன் எப்படி செயல்பாடு எப்படி இருக்கு? செந்தில்நாதன் கட்சியில ஒரு அமைதியான ஆளு, அருமையான ஆளு, கிடைக்கத்தக்காத ஆளுங்க. நல்ல மனுஷன்தான். நாம ஒரு தொண்டன் இறங்கி வந்தாலும் வண்டியை விட்டு இறங்கி ஓடி வருவாரு. ஓஹோ, அது நல்ல. அதனாலதான் அவர் சிவகங்கையில இருந்து ஜெயிச்சாரு பாருங்க. அது அவருடைய தன்மை. ஆமா, எத்தையே தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப மானாமரம் தொகுதி போச்சு, பரமக்குடி தொகுதி போச்சு, எல்லாம் போச்சு. இவர் எந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு? சிவகங்கை தொகுதியில ஜெயிச்சாருல எம்எல்ஏவா. இப்ப எம்எல்ஏ இருக்காரு. இப்ப எம்எல்ஏ இருக்காரு. சரி, இப்ப எம்ஜிஆரே இப்ப பல முக்கியமான ஆட்கள் எல்லாம் வீட்டுல போய் தேடி அவங்கள கட்சியில சேர்த்துக்கிட்டாருல. ஆனா இவர் ஏன் அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்கு போக மாட்டேங்கிறாரு? அல்லது அவங்க எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? இல்ல, அவரு என்ன நினைக்கிறாரு, அவங்க தேடி நம்மள வரட்டு ஒரு எண்ணங்கள் இருக்கு. யாருக்கு? எடப்பாடிக்கு. ஓஹோ, நம்ம போய் தேடி சொல்ற போய் தேட தேவையில்லை. அவன் நம்மளை தேடி வரட்டு தன்கவரும் பணத்தின் நிறைய இருக்கு அவருக்கு. அப்படி ஒரு பொதுச் செயலாளருக்கு அப்படி ஒரு கர்வம் இருக்கிறது இயல்பான ஒண்ணுதானே. அப்படித்தானே அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க இருந்தவங்க அவங்களுடைய ஆளுமை வேற, இவங்க ஆளுமை வேற. அம்மா இருந்தா எடுத்து கவுத்து எதையும் பேசுவாங்க. அவங்கள்ட்ட அந்த திறன் இருக்கு. மக்கள் செய்யறதையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஆமா, இப்ப பிஜேபி ஏடிஎம்கேல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்குதுங்கிறாங்க. ஆமா, அவன் என்னத்த சேர்த்து வைக்கிறது? இவங்களா இணைஞ்சிக்க முடியாதா? நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சேர்த்து வைக்க முடியாதா? அது என்னது பிஜேபி பார்த்து இணைச்சு வைக்கிறதுங்கிறது குடும்பம் இப்படி அவன்கிட்ட இருக்கும். ஆமா, அசிங்கம். அதாவது சொல்றான்ல, சண்டைக்காரங்கால விழுகிறதுக்கு சம்மந்தக்காரங்காலே விழுந்து போயிடலாம்ல. சாட்சிக்காரங்கால ஏன் போய் விழுகணும்? இல்ல, சாட்சிக்காரங்கால விழுவுறதுக்கு சண்டைக்காரங்கால விழுவாங்கிறீங்க. ஆமா, அதுக்கான சாத்தியக்கூறு கண்ணு கட்டின தூரம் தெரியலையே. தெரியல. அவங்க மேல இப்ப இந்த ரைடு போட்டாங்கல்ல சம்மந்தி வீட்டுல. ஓஹோ, அத வச்சு எடப்பாடி போய் அங்க சரண்டர் ஆயிட்டாரு. இப்ப ரைடுக்கு பயந்துதான் சரண்டர் ஆயிருக்காரு. இல்லன்னா எல்லாத்துக்கும் டெமிக்கி கொடுத்துருவாரு. இல்லாட்டி அவர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். தாண்டு கட்சி பணத்தை சாப்பிட்டு இருந்தாலும் போதும் ஒரு வாழ்க்கைக்கு. சரி, இப்படி இந்த அளவுக்கு இருக்கிறவரை எப்படி இந்த அம்மா எப்படி இந்த அம்மையார் சசிகலா முதலமைச்சர் ஆக்குனாங்க? அவங்களும் பணத்துக்காகத்தானே 300,000 கோடி பணத்தை வாங்கிக்கிட்டு தானே எம்எல்ஏ எல்லாருக்கும் கப்பம் கட்டிட்டு இந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குனதுல இவங்களுக்கு என்ன பணம் கிடைச்சிச்சா? ஆமா, அவங்களுக்கு பணம் கிடைச்சிச்சு. 50 பேருக்கு பணம். செங்கோட்டையன் கிட்டது, செங்கோட்டையன் பணம் இல்ல. அவர் ஒரு நல்ல ஆளு. அது எடப்பாடி கிட்ட பணம் இருந்துச்சு, கொடுக்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. 4 திசையில அவர் வச்சிருந்தாரு. இந்த இலங்கைக்கு பக்கத்து செய்யாதுரை கூட ஒரு ஆள் நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கோடி அவர் கொடுப்பாரு. அப்படியா? அவர் தேவர்தான். அப்ப அவரோட பினாமியா அவரு பினாமி தான். அவருக்கு ஏகப்பட்ட டிப்பர்ல இங்க ராம்நாட்டுல பூரா கான்ட்ராக்ட் பூரா அவர்தான். ஓஹோ, அப்படி ஒரு லைன்ல இவர் வகித்து வச்சுக்கிட்டு காசுகள் அவர்கிட்ட கொண்டு மிஞ்சி இருக்கு. பன்னீர் காசை இறக்க மாட்டாரு. அவர் அடுத்தவர்த்த எதிர்பார்ப்பாரு. பன்னீர்செல்வத்திட்டையும் காசு இருக்குல்ல? இறக்க மாட்டாரு அவர்.
அப்புறம் இறக்காம அதிகாரத்துக்கு வரணும்னா அது எப்படிங்க சாத்தியப்பட்டு வருமா? அதனாலதான் இந்த மருது அழகுராஜெல்லாம் ஓடி போயிட்டாரு, கப்பு விட்டாங்கனால. ஆமா, அவர் புகழையும் திம்பிட்டாரு, எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்களே. ஆமா, எல்லாருக்கும் காசு கொடுத்தாரு தானே, இவரு எல்லாரும் காசு கொடுத்து கரெக்டா ஆனா வச்சுக்கிறாரு. முதல்ல தர்ம யுத்தம் பண்ணும்போது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு, திரண்டுச்சு. அப்படியே அது எப்படி ரெண்டுச்சுன்னு எல்லாரும் இங்க இருந்த எடப்பாடி பிடிக்காத போல இங்க சொன்னேன். இப்ப முனிசாமி அதே மாதிரி அங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும். பணமும் செலவு பண்ணணும்ல அரசியல்ல. நான் சும்மாவே நான் வாயிலே வடைச்சு விட்டா? ஆமா, இவரு வாயில தான் வடை சுடுவாரு, ஒண்ணு இது இருக்க முடியாது. உங்க ஏரியால ஓ பன்னீர்செல்வம் கல்யாணம் காது குத்து மாதிரி எல்லாம் வந்தாருன்னா பணம் செய்வாரா? வருவாரு, பணம் என்னத்தை செஞ்சாரு, சும்மா 500 ரூபா மொய் எழுத மாட்டாரு. அப்படியா? வருவாரு, கல்யாணம் காட்சிக்கு வந்தா வந்துட்டு கண்டுக்கிறாரு மாதிரி போவாரு. புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் இருக்காருல்ல, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர்கிட்ட போய் நீங்க அவர் பேர் போட்டோ ஒரு படம் போட்டோ ஒரு பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டப செலவுக்கு, ஒரு சாப்பாடு செலவுக்கு, ஒரு கல்யாண செலவுக்கு இன்னைக்கு ஒரு ஏழை பாமரனுக்கு ஒரு 25,000 பணம் கொடுத்தா பெரிய காசுங்க. ஆமா, நல்ல இருக்கு. ஒரு ரேடியா செலவு மறைக்கிறத சொல்லுங்க. ரேடியா செலவு, மண்டப செலவு இன்னைக்கு 30,000 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த மண்டபம் இருக்கு? 60,000 குறைஞ்சி இல்லையா மண்டபம்? அந்த 25,000 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு ஒரு ஏழை மக்களுக்கு. புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், முன்னாள் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அந்த ஏரியா மக்கள் கொண்டு போய் பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னா 25,000 30,000 அவரால் முடிஞ்சது. ஆமா. ஆனா ஓ பன்னீர்செல்வம் அப்படி கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வச்சா தூக்கி டிக்கி கீழே போட்டு போயிட்டே இருப்பாரு. வருவாரு, வந்து தலையை காட்டிட்டு சாப்பிட்டு அவரோட வர்றவங்க சாப்பிட்டு கல்யாணக்காரனை மொட்டையாக்கிட்டு போவார். ஐயா, அரசியல்வாதியை தலைமை போடுறது தப்பியா? வர்றவங்க நான் இன்னொரு கேள்வி கேக்குறேங்க. நீங்க பெரியவரு, உங்களுடைய அதிமுக உறுப்பினர் அட்டையை 886ங்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்க மூத்த அரசியல்வாதியா இருக்கீங்க, உறுப்பினரா இருந்தாலும். ஆமா, இந்த முக்குளத்தூர் இனத்துல மட்டும் ஏங்க இப்படி இருக்காங்க? இப்ப கவுண்டர் பூரா ஒன்னா இணைஞ்சு பாத்தீங்களா பெரிய லெவலுக்கு. அவங்க இந்த பெருமுதலாளிகள் பூரா எடப்பாடி கிட்ட சொல்லிட்டாங்களாம், நீ எந்த சூழ்நிலையிலும் கட்சியை விடாத, கட்சி ஒன்றுதான் தான் இருக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, சசிகலாவை சேர்க்காதன்ட்டாங்களாம். ஆமா, அது அவங்க உண்மை. ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்காதன்ட்டாங்களாம். ஆமா. அப்ப இந்த முக்குளத்தூர் இனத்துக்கிட்ட ஒற்றுமை இல்லாத காரணம் அம்மையார் சசிகலாவோ ஓபிஎஸோ இந்த முக்குளத்தூர் இனத்துக்கு எதுவும் செய்யாததான் காரணமா? இவங்க ஐயா, முக்குல பேர் ஒருத்தன் வளர்ச்சி அடைஞ்சா நம்மளுக்கு பாதிப்பு வரும்னு வளர விட மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் நண்டு மாதிரி தவக்கால மாதிரி காலை பிடிச்சி இழுத்து விட்டுவாங்க. உள்ளே தாவுக்குள்ளே இழுத்து போட்டு ஏற விட மாட்டேன், யாரும் தப்பிச்சு போக விட மாட்டேன். முக்குளத்தூர்ல அரசியல் அனாதை ஆயிட்டாங்களே, கிட்டத்தட்ட எல்லாரும் அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அரசியல் அனாதை. இந்த கரும்பருக்கு எம்பி பேரை கொடுக்குறாரு. இந்த பக்கத்து மாவட்டத்துல முனிசாமி, கீர்த்தி முனிசாமி ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க ஊர்ல இருந்து தோத்தவங்க, அவங்க தொகுதியிலேயே. அவங்க இவரு பன்னீர் பக்கம் இருந்தாங்க. அவங்க முக்குளத்தூர் இது கொடுக்குறது, எம்பி பதவி கொடுக்குறது. அந்த அம்மா விலகி போயிடுச்சு, எடப்பாடி கிட்ட போயிடுச்சு. இந்த ஆயிரத்தி உதயகுமார் இருக்கான் பாருங்க, அவன் மாதிரி ஒரு திருடே அந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். என்ன திருடன்ட்டீங்க பொசுக்குன்னு? ஐயா, ஆத்தாடி அம்மா காலத்துல செருப்பு போட மாட்டேன்டுவாரு, நாடகம் ஆடுவாரு. நாடகம்னாலும் அரசியல்ல வருவாய்த்துறை அமைச்சரா இருக்காரு. முன்னாடி வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தாரு. நல்லா ஆனா சம்பாரிச்சுக்கிட்டாருல. அவங்க அப்பா ரிக்ஷா ஓட்டுனது மதுரையில, உங்களுக்கு தெரியும். அவர் வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் இவர் நிக்கையில இவருடைய டாக்குமெண்ட்லயே கம்மியான காசு தான் இவர் போட்டிருந்தாரு. இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு ஒரு இடத்த வாங்கி அது அம்மாவுக்காக சொல்லிட்டு இப்ப அப்பனை கொண்டு எங்க பேசிட்டு இருந்தாரு. அது எப்படி அம்மாவுக்காக வேண்டி அந்த இடம் சொல்லிட்டு அப்பாவை புதைக்கிறது? அது எப்படி சரியா வருமா? அது 2 பேரும் ஒன்னா இருக்குல்ல, 2 பேரும் போனாங்க, எடப்பாடியும் போனாங்க, ஓபிஎஸ் போனாங்க. எவ்வளவு பெரிய வருது பாருங்க. அது எவ்வளவு பெரிய அசிங்கம் பண்ணிட்டேன். அப்படி பெரிய அந்த அம்மாவுக்குன்னு தனியா சமாதின்னு இடம் வாங்கி இவங்க அப்பாவை கொண்டு போய் புதைக்கிறதுனா அப்ப இவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒன்னா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல்ல இரும்பு பெண்ணுன்னு சொல்றாங்க, இந்தியாவிலேயே பெரிய அரசியல்வாதிங்கிறாங்க. ஆமா, அப்படி சொந்த இடத்துல பிறக்கிறான். அவனை இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு அம்மா காலத்துல போட்டிருந்தாங்க பார்வையாளரா. சரி, இப்ப இவர் செல்லூர் ராஜ் எப்படி? இவரெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவா, சின்னம் இந்த அம்மாவுக்கு ஆதரவாலாம் இருக்கிறவரா, இல்ல அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருக்கிறவர்? எடப்பாடி கிட்ட அவரெல்லாம் எப்படின்னு கேட்டா அவங்களாம் ஒரு டம்மி பீஸ் மாதிரி. அதனால அவர்லாம் ஆனா
எடப்பாடிய புகழ்ந்து பேசுவாரு. ஆனா அதே சமயத்துல பன்னீரை திட்டவும் மாட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு தகுந்த ஆளு, எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு தகுந்த ஆளுன்னு பிஜேபி நினைக்குது, திமுக நினைக்குது போல இருக்கு. ஆமா, அது ஏன் கேட்டா மாவட்ட செயலரும் அப்படியே இருக்கான்ல. ஏன்னா இப்ப அவங்க வந்து பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சுதான் பிஜேபி இங்க வளர்ந்துச்சு. ஆமா ஆமா, அது உண்மை, அதுல மாற்றுக்கிறது இல்ல. மாற்றுக்கிறது இல்ல. இப்ப என்னன்னு கேட்டா கொஞ்சம் பன்னீருக்கு ஆதரவு இந்த அண்ணாமலை இருப்பாரு போல. ஏன் கேட்டா இந்த இப்ப எம்பி தேர்தல் நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏங்க ஜெயலலிதா அம்மா செத்து போகும்போது வந்து அந்த அம்மையார் சசிகலா தலையில கையை வச்சுட்டு போனாரு மோடி, ஜெயில தூக்கி வச்சாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்து ரெட்டை சின்னத்துக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஜெயில தூக்கி போட்டாங்க. ஆமா, டெல்லியில போட்டாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தம் பண்ண வச்சு அவரை காலி பண்ணி விட்டாங்க. அப்ப இவங்க எல்லாமே மீண்டும் பிஜேபி கிட்ட தான் போய் சரண்டர் ஆகுறாங்க. அவங்கள விட்டா வேற வழியில இவங்களால தனிப்பட்ட முறையில கட்சியை மீட்க முடியாதா? அவங்க சமதான் பிஜேபி என்ன என்ன பண்ணாருன்னா 25 வருஷம் என்னை தூக்கி ஜெயில வச்சாலும் மீண்டும் வெளியில வந்து இந்த பிஜேபி நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன்னாரு. ஆமா, ஆனா இப்ப பிஜேபி கூட கூட்டணியில இருக்காரு. ஜெயலலிதாவோட ஆட்சியை வந்து பாஜக தர முடியுங்கிறாரு. இது எவ்வளவு மோசமான சொல்லு. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலயும் ஒரு 4-5 மாநிலத்துல இடையில வந்து தமிழ்நாட்டுல அவங்க ஆள முடியல. தமிழ்நாட்டுல சாத்தியமா அவங்க ஆட்சிக்கு வர்றது? பிஜேபி வரவே முடியாது. எத்தனை தலைமுறை எடுத்தாலும் வர முடியாது. வர விட்டாலும் அது மிகப்பெரிய நாசமாகி போகும் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ன இது, அது நாசமாக போயிருவீங்க. அவளை வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு கேட்டா ஏடிஎம்பி வச்சு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதுல அண்ணாமலை கொஞ்சம் பங்கு பரவாயில்ல, அவர் இறங்கி எல்லாம் பண்ணணும், கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு. ஆனா அப்படி குக்கிராமங்கள்ல அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி கிடையாது. பாஜக அது வளர்ந்தாலும் அது நிரந்தரமான வளர்ச்சி கிடையாது. கிடையாது. பிஜேபி வீழ்ச்சியில அது அதிமுக வீழ்ச்சியில பாஜக வளர்ந்திருக்கே ஒழிய தனித்திறமையால பாஜக ஒருபோதும் வளர சாத்தியம் இல்ல, அதானே? ஆமா ஆமா, தனித்திறமையால வளர்ந்துருக்குதா? தனித்திறமையில ஒன்றும் வளர்ச்சியே கிடையாது. ஏன்னா எல்லா ரவுடி பேலைகளும் முக்கியமான குற்றவாளி வழக்குல இருக்கிறவங்க தூக்கி பிஜேபியில சேர்த்துக்கிட்டா அவன் சேர்த்துக்கிட்டா அவன் தானே அவங்களுக்கு தேவை, அரசியல்வாதி. அந்த குற்றவாளி அந்த ஊழல் முறை சம்பந்தப்பட்டவங்க ஏற்கனவே திமுக இருந்தவங்க தான் இருந்த. திமுக இருந்து அங்கே குழப்பம் இங்கே தாவி வந்துட்டான். இப்ப திருச்சியில நேரோட மகனுக்கு வந்து பிஜேபி காரங்க வேலை பாக்குறாங்க. அவன் பிஜேபியில சேர்ந்தா அப்புறம் விலகிட்டான்ல இடையிலாவே. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடிய முன்னாள் மூத்த அமைச்சர்கள் 20 பேரும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும், அதுக்காக வேண்டி பிஜேபி கிட்ட போய் அடிமையாகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அதிமுக நல்லா இருக்கணும்னு உங்களை மாதிரி தொண்டர்கள் தான் நினைக்கிறாங்க. ஆமா, அவங்கள்ட்ட அந்த இதுல தன்னுடைய பணத்தை காக்கணும், தன்னுடைய குடும்பத்தை காக்கணும் அப்படின்றத செயல்படுறாங்க. ஆனா இந்த பணத்தை பாதுகாக்கணும், சொத்தை பாதுகாக்கணும்னு அதிமுகவை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டாங்கன்னா ஒருபோதும் அதிமுகவை நீ மீட்டு பழைய அதிமுகவை கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமா? சாத்தியத்துக்கு வழி இல்லாம போயிருங்க. அந்த சின்ன கட்சி மாதிரி இந்த கிருஷ்ணசாமி இப்படி வச்சிருக்காங்கல்ல, திருமாவளவன் இப்படி வச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதேவங்க. ஆனா இந்த அம்மாவை ஒரு விஷயம் நீங்க நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து எவ்வளவு ஒரு நம்பிக்கையா தோல்ல தட்டி கொடுத்து இழுத்து இங்க வா தம்பி நீ தாப்பா முதலமைச்சர்னு தட்டி கொடுத்துட்டு போனாங்களே, அவங்கள போய் அங்க உள்ள கர்நாடகா முதலமைச்சரை கூப்பிட்டு நான் நேரடியா வந்து பார்க்க முடியாதுங்க, நீங்க அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுங்க, சீக்கிரம் அவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும்னு சொல்லல, போய் பார்க்கவே இல்லை. அதுபோக எம்என் நடராஜன் இறந்ததுக்கு ஒருத்தரையும் போய் பார்க்க விடல, போக விடல. அவங்க எல்லாம் இல்லாம இவங்க வந்துட்டாங்க. அது அவங்கள்ட்ட எந்த சிந்தனை இருக்கு? இந்த அம்மா அவர்களை ஆக்கினால் ஒரு நாளாவது அந்த அம்மானால நான் வந்தேன்னு சொல்லலையே. ஒரு ஆரிய பாப்பாத்தி ஜெயலலிதா வந்து முதலமைச்சரா இருக்குது. ஆரிய பாப்பார கூட்டம்லாம் ஆகா நம்ம இனத்துல அவள் வந்துட்டா நம்ம எல்லாம் போய் அதிகாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த திராவிட மண்ணில் இந்த ஆரிய பாப்பார கூட்டம்லாம் உள்ள வர முடியல. எல்லாத்தையும் தடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இது வந்து திராவிட மண், திராவிட பூமி, ஆர்எஸ்எஸ் கூட்டம், ஆரிய பாப்பார கூட்டம் எல்லாத்தையும் தடுத்து ஒரு நல்ல அரசியலை பண்ணி எல்லாத்துக்கும் வாய்ப்பு, தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துச்சு இந்த அம்மா சசிகலாம்மா. அப்படிப்பட்ட அவருடைய கணவர் இறந்ததுக்கு ஒரு பய போல பாருங்க, ஒருத்தம் போல இதே ஓபிஎஸ் போலங்க இன்னைக்கு சின்னமாங்கிறாரு. அன்னைக்கு அவருக்கு எதிர்ப்பாயிடுச்சு, அதனால அந்த ஆளும் போல. கடைசியில அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கினதுல இவர் தானே கையெழுத்து போட்டிருக்காரு, சொந்த தம்பியே இவருங்க தானே கையெழுத்து போட்டு நிக்கிறாரு. ஆமா, தம்பி குற்றவாளின்னு சொன்னா அவரை நீக்கினாரு. அவர் சொன்னதுதான் கேட்டாரு.
எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருக்காருங்க. இவர்கிட்ட ஒரு வேகம் இல்லையா வந்து, எப்படி அப்புறம் எப்படி ஆண்ட பரம்பரைங்கிறாங்க? என்னத்த ஆண்டாங்களாம்? என்னத்த ஆண்டாங்க சும்மா சொல்ல, அந்த காலத்துல ஆண்டாண்டா, அன்னைக்கு மன்னர் ஆண்டான், இவங்கள ஆண்டாங்க. வேலு நாச்சியார் எந்த அளவுக்கு? வேலு நாச்சியாரோட வரலாறு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுங்க. சின்ன மருது பெரிய மருது. சின்ன மருது பெரிய மருது தெரியும். அவங்க வந்து ராமநாசிக்கில இருந்து வந்தவங்க தானே. எப்படி ஒரு வீரம் தெரிந்த ஒரு பரம்பரை, அதுல இருந்துகிட்டு இவர் போய் எந்த நிபந்தனையும் இல்லைங்க நான் சும்மா கூட கட்சியில சேர்ந்துக்கிறேங்கிறாரு. என்னது? அதே இவருக்கு வந்து தான் பொழப்பு நடத்தணும். தன்னை நம்பி வந்தவனெல்லாம் நட்டாத்துல விட்டுறணும். அது விட்டுட்டு தானே போனாரு. அவங்களோட இணையில ஆற தேடினார். அதனாலதானே எல்லா பேரும் விட்டுட்டு. அப்பவே ஒரு கண்டிஷன் போட்டு, எங்க பாருப்பா கட்சியில நான் தான் போயிச்சு, உனக்கு வந்து வேற எந்த பதவியும் கிடையாது, நீ முதலமைச்சராட இருக்கிறதோட ஒட்டுக்க எவ்வளவு நாள் சம்பாதிக்க, கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். அப்பவே ஒரு கண்டிஷன் போட்டுக்கணும்ல. அந்த இது கிடையாது இவர்கிட்ட. அதாவது அவங்களுக்கு ஒரு பெட்டி வந்து அதை வாங்கிக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு போறாள். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான்லாம் அதிமுக உறுப்பினர் கிடையாதுங்க. நான்லாம் ஒரு பத்திரிகை துறையில இருக்கிறவன் தான். இருந்தாலும் எனக்கெல்லாம் அதிமுக ஏன் படிக்கும்னா, மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து இங்க பாரு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு கையா காமிச்சு விட்டாராம். ஒரு பெரிய குடோனை காமிச்சு. ஆமா, அத வந்து இவர் கூட பதிவு பண்ணியிருக்காரு வைகோ. ஆமா, 2 பேருக்குள்ள எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிறது. எம்ஜிஆர் திரும்பிட்டாராம் பிறப்போக்கு அது இல்லாம. ஆமா, நான் எடுத்து கொடுத்தா கம்மியா எடுத்து கொடுத்துருவேன், நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கணும். அவரு வந்து பணத்தை எடுக்காம தெரிஞ்சு அப்புறம் எம்ஜிஆர் திருப்பி ஏயா எடுக்கலன்னு கேட்டாராம். கேட்கும்போது நாங்க கொஞ்சமா எடுத்தாலும் எடுத்துருவோம்னு சொல்லிச்சிருந்தாரு. எவ்வளவு பெரிய ஒரு மனப்பக்குவம் ஒரு இருந்திருக்கு பாருங்க எம்ஜிஆருக்கு. அது அவர் 4 கோடிய அத 100 கோடிக்கு அவர் திட்டமிட்டு தர்றோம்னு ஒத்துக்கிட்டாரா. வைக்கவே பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து இந்த சாந்தன், பேரழிவாரன், முருகன் இவங்களை வந்து விடுதலை பண்றதுக்கு சட்டசபையில தீர்மானம் போட்டாங்க. போட்டாங்க. கொஞ்சம் அம்மா வந்து விடுதலை கொஞ்சம் நெருக்கடி விட்டாங்க. ஆமா, தலைவர்கிட்ட அது கிடையாது. அவங்களை தனிக்காட விட்டாரு அவரு. அப்போ அந்த அளவுக்கு அதிமுக எல்லாம் இருந்ததுனால தாங்க என்னை போன்றவர்களுக்கு எல்லாம் அதிமுக பிடிக்கும். அப்படி அதிமுக வந்து மீண்டும் ஆளுங்கட்சியா வரணுங்கிறத தாண்டி இந்த கட்சி உருப்படியாவது இருக்கணுமே. ஆளுங்கட்சியா என்னைக்கு வேணாலும் வரலாம், அது வேற விஷயம். இந்த கட்சி வந்து இன்னைக்கு சின்ன பின்னமா கிடக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருங்க. நான் செத்தாலும் ஜாவினோடய சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாராம். ஆமா, அந்த இதுல அவர் கரெக்டா இருக்கிறான். எந்த இவங்களை 3 பேரையும் கேட்க கூடாது. 3 பேரும் கேட்க கூடாது. என்கிட்ட சேர்த்தா நாளைக்கு உள்ள வந்து நுழைஞ்சு நம்மள வெளியே தள்ளி. நான் கேக்குறேன், நான் அதிகமாவே வேண்டாங்க. அம்மையார் சசிகலாவுக்கு ஒரு 75,000 ஓட்டுன்னு வைங்க, கூட இருக்கும். ஆதரவாளர்கள் வந்து ஒரு 10 லட்சம் பேர் வரலாம் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இவங்க 1 லட்சம், அவங்க 1 லட்சம், அவங்க 1 லட்சம்னால 1 லட்சம் ஓட்டுல தானங்க ஆட்சி இழக்கிறாங்க. 1 ஓட்டுல தாங்க ஒருத்தன் தோக்குறான், அரை ஓட்டுலயா தோக்குறான். இப்ப உங்களுக்கு போன அதவன நெண்டார டிடி 40 தொகுதியில அதிகமான ஓட்டு வாங்கினதே ஏடிஎம்கே அடிபட்டதுக்கு காரணம். ஆனா நீ உங்களுக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே வந்து எந்த ஒரு தொகுதியிலையும் டெபாசிட் இழந்த சம்பவம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப கேள்விப்பட்டது, இப்பத்தானே நடந்துச்சு. டெபாசிட் இழந்தது, ஒரு பூத்துல 4 ஓட்டு வாங்கினது, 3 ஓட்டு வாங்கினது, இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? அப்புறம் இந்த தோல்வி அவர் வந்து ஒத்துக்கிட்டு, எனக்கு தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஒரு அவைத்தலைவர் ஆந்துக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுச்செயலாளரை தேர்வு பண்ணுவோம்னு சொல்லி தானா முன் வந்து விளையிக்கணுங்க. அந்த எண்ணம் இல்ல இல்ல. நான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் பேசல, எதிர்ப்பாகவும் பேசல, நடுநிலையா சொல்றேன். நீங்க வந்து அதிமுகவுல ஒருத்தர், தொண்டர்ல ஒருத்தர், நானும் பத்திரிகையாளராக இருந்தாலும் நானும் மக்கள்ல ஒருத்தர் தானே. நான் வந்து தலைவர்கிட்டே போய் நேர பதவி வாங்கினேன். அப்படிங்களா? நான் 1980 தலைவர் வந்து எம்ஜிஆர் இளைஞர் பாவம் பண்ணி போட்டாங்க. அப்போ எனக்கு வந்து எதிர்ப்பு வந்து அவரு திருநாவுக்கரசு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றாரு இளையாங்குடி ஒன்றியத்துக்கு. ஓஹோ. அப்ப நான் வந்து அம்மா அப்ப கொள்ளுத்துறப்பு ஜெயிலாளர் குரோன்பேட்டை அடைக்கலம்னு ஒருத்தர் அப்ப இருந்தாரு. அம்மாவுக்கு ரொம்ப செல்வாத்தான். ஓஹோ. அவரை வச்சு நேர போய் அம்மா கிட்ட போனேன். அப்ப அம்மாவை பார்க்கலே நான் நட்டமே நின்னேன். அப்பவே சொன்னாங்க, அம்மா இவரு அடைக்கலாம் பின்னால நம்மளுக்கு உறுதுணையா இருப்பாரான்னு கேட்டாங்க. அப்பவே நினைச்சேன் அம்மா அப்ப கட்சியில போய் பெரிய ஆளா வந்துருவாங்க. அப்புறம் மறுநாள் எனக்கு இளைஞரணி ஒன்றிய செயலாளரை போட்டுவிட்டாங்க. அப்ப சிட்டிங் எம்எல்ஏ அன்பழகன் ஒருத்தர், அவரு வேற ஆள பிளேட்ல விட்டுட்டு வந்தாரு. அப்ப தலைவர் அறிவிச்சுட்டாரு. அப்புறம் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. காலையில விழுந்து கும்பிட்டான். அவர் வீட்டுல ஒரே நாள் சாப்பிட்டேன். ஒரு நாள் எம்ஜிஆர் வீட்டுல
எம்ஜிஆர் வீட்டுல ஆ, சிவசாமி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு, வந்தாரு இளையாங்குடி தொகுதியில. ஆ, இவரெல்லாம் தலைவர்கிட்ட கொண்டு சேர்த்தோம். ஆ. அப்படி தலைவர் காலத்திலே நம்ம எல்லாம் வந்து சிட்டிங் செயலாளராக இருந்தேன். ம். கண்ணப்பன் எனக்கு நேரடி தொடர்பு உண்டு. ஆ. இடப்பட்ட காலத்துல மாசாராமச்சந்திர ஒரு எம்எல்ஏவுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு அவருக்கு பகை நேர்த்து. ஓஹோ. அதனாலதான் நம்ம கட்சிகளுக்கு கொஞ்சம் கீழே போயிட்டோம். இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் அம்மையார் சசிகலாவை வந்து பொதுச் செயலாளராகவும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி இருக்கும்? இருக்கு. ஆ. செங்கோட்டையன் கவுண்டர் கொஞ்சம் கவர் ஆக. ஆனா செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தாங்க, நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. அவர் வெளிப்படைத்தன்மையா பேச மாட்டேங்கிறாரு எதுவும். அவரும் நழுவிட்டாரே. அதாவது சரவடியா இருப்பாருன்னு பார்த்தா புஷ்வானமா போயிட்டாரே. அவர் எப்படின்னு பிஜேபி இவனை மிரட்டுறதுக்கு பயமுறுத்துறாங்க. அவரையும் இழுத்து பேசுற மாதிரி பேசி அப்ப எல்லாத்தையும் பலிகடாவாக்க தான் பாக்குறாங்களா பிஜேபி? இவனை மிரட்டி கிரட்டி கட்சியோட சேர்த்துவோம், வழியை கொண்டு வந்துட்டு அப்புறம் செங்கோட்டையனுக்கு டம்மி ஆக்கிடுவாங்க. ரொம்ப டம்மி ஆக்கிடுவாங்க. இதுக்கு ஏங்க இந்த மானங்கட்ட பொழப்பு? எல்லாருமே அவனை டெல்லிக்காரனை எதிர்பார்க்கறத விட நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது பண்ணா என்ன? தாராளம் அரசியல்வாதி ஊரை மானங்கட்ட வேலுகதே சார். என்ன சொல்றது, மானங்கட்டவன் ஊருக்கு பெரியவங்கிறது மாதிரி அவங்கவுங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு பெரியவனா இருக்கானே தவிர அதிமுக ஒன்னாக்கணும். 1.5 கோடி தொண்டர்கள் வந்து மனசுல ரொம்ப வெந்து நொந்து போயிருக்காங்களே, மன வேதனையில இருக்காங்களேன்னு சொல்லி எந்த நிர்வாகியும் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் நினைக்கிறான்ல பாருங்க, சைரதேவி வேலை வெற்றி இல்லாதன்னு சொல்றேன் அந்த கேபி முனிசாமி. அவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு இமயம் மாதிரி இல்ல. இப்ப கேபி முனிசாமி, ஜெயக்குமார் இவங்க மாதிரி ஆளாலதான் கட்சி இன்னும் ரொம்ப வீணா போயிட்டு இருக்கு. வீணா போயிட்டு. சரி, இந்த அம்மா யாரு இப்ப சசிகலா அம்மா பொதுச் செயலாளரா வந்தா எப்படி இருக்கும்? சசிகலா வந்து அம்மாள்கிட்ட கொஞ்சம் அனுபவம் பெற்ற அம்மா. இல்ல, அவங்க தகுதியான ஆளா பொதுச் செயலாளரா வந்து இது பண்றதுக்கு வந்து அவங்க தகுதியா இருந்தா அவ ஒரு கட்டுக்கோப்பு இப்ப பன்னீர்கிட்ட போய் கூச்சம் எல்லாம் பேசுறாங்க, அல்லன்னு கத்துறேன். அதே அந்த அம்மாட்ட இருக்கு. அதுல நடவடிக்கை நல்லா இருக்கும், நடவடிக்கை கடுமையா இருக்கும். அப்ப அதிமுக பொதுச் செயலாளரா யாரு வரணுங்கிறீங்க? அது சசிகலா வந்தா நல்லா இருக்கு. ஒன்று பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்தாலும் சரி, எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்தா ஆட்சியை பிடிக்கலாம் இல்லையா? இல்ல, ஒரு சர்வே மத்திய அரசுகிட்ட சர்வே என்ன போயிருக்குன்னா, எடப்பாடிய வந்து முதலமைச்சர் வேட்பாளரா வந்து முன்னிலைப்படுத்தினா தென் மாவட்டத்துல சசிகலாவே வந்து ஓட்டு கட்டாலும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு சர்வே போயிருக்கு. அதனாலதான் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா அவரை இல்லாம வேற யாராவது இது பண்ணலான்னு திட்டமிடுறாங்களாம். அப்படின்ற. ஆனா வந்து அந்த அம்மா பேரு அவங்க இல்லையே. ஆனா டெல்லி வட்டாரம் ஆரிய பாப்பார கூட்டம்லாம் அம்மையார் சசிகலா வந்து பொதுச் செயலாளரா வரக்கூடாதுங்கிறதுல ஒரு மறைமுகமா அப்பையில இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல உறுதியா இருக்காங்க அவங்க. ஆமா, ஆளுமையா உள்ளவங்க வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க போல இருக்கு. ஆமா, அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த அம்மாலையெல்லாம் உள்ள உள்றாறதுக்கு வழி இல்லாம பண்றாங்க. ஒண்ணு இந்த அம்மா பொதுச் செயலாளரா வரணுங்க, இல்லன்னா ஒரு 5 பேர் வந்து ஒருங்கிணைப்பாளரா போட்டு அப்படி ஏதாவது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அப்படி பண்ணணும். அந்த இது வந்து இன்னைக்கு நாளைக்குல உறுதியா தெரியும். பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். அதிமுக ஒன்னா இணையணும். ஆனா டெல்லி கண்ட்ரோல்ல போய் இணைஞ்சா அது அதிமுக தேராது. அவன் சொல்றது கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அவன்கிட்ட கண்ட்ரோல் பூரா அவன்கிட்ட இருக்குமே. கண்ட்ரோல் ரிமோட் மாதிரி கண்ட்ரோல் அவன் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் 30 பேர்த்துக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டே இருக்கு எந்நேரம் இருக்கும். சரி, அதிமுக ஒன்னா இணையணும். பிஜேபி பார்த்து இணைச்சு வைக்கிறதுக்கு மாதிரி இல்லாம நம்மளாவே ஒன்னா இணைஞ்சுக்கணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. பழைய எம்ஜிஆரோட விசுவாசி 886 தான் என்னுடைய உறுப்பினர் அட்டை, அவங்களுடைய உறுப்பினர் அட்டை அப்படிங்கிறதையும், எம்ஜிஆர் வீட்டுல போய் சாப்பிட்டேன் அப்படின்னும், எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமும் இந்த கட்சிக்கு செஞ்ச துரோகம், பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. அதிமுக ஒருங்கிணைந்து ஒன்னா இணைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.